இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை சரியாக நீங்கள் கவனிங்க. நிறைய நாட்களிலே ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஒரு நல்ல நிரந்தர வேலை வேணும்னு கேட்குறீங்க, தாமதமாகி கொண்டு இருக்கிறது. திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, அல்லது இந்த கடன் பிரச்சனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம், அடைய மாட்டேங்குது. அப்போ ஏன் கர்த்தர் வந்து நமக்கு பதில் கொடுக்கல, ஏன் பதில் வரல, என்கிட்ட என்ன ஒரு குறை இருக்கிறது என்பதை அறியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர். என்னோடக்கு நீ கூப்பிட்டேன்னா மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேடுகிற இவனு கண்டடைவான் வாக்கு பண்ணியிருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையை வந்து கேட்கும்போது அப்பா இல்லைன்னு சொல்லுவாரா, கொஞ்சம் தாமதமான என்ன செய்ய கொடுத்துருவார். ஆனால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் இருப்பதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதை என்ன என்பதை அறிந்து அதுக்கு பரிகாரத்தை நீங்கள் தேடிட்டீங்கன்னா கர்த்தர் அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், உபவாசம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் பதில் வரல. அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டு இருக்கு, ஏன் பதில் வரல அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடிட்டீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு என்ன வரும், பதில் வரும். வாசிங்க யாத்திராகமம் 34:7. யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்க பாருங்க, நம்முடைய தேவன் 1000 தலைமுறை, எத்தனை தலைமுறை, 1000 தலைமுறைக்கு நம்ம மேல இரக்கம் வைப்பாராம், அன்பு வைப்பாராம், சமானம் வைப்பாராம். ஆனா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன செய்வேன், உன்னை விசாரிப்பேங்கிறார். அப்பனா 4 தலைமுறைன்னா எத்தனை? ஒரு ஆள் 4 தலைமுறை வரைக்கும் இருக்க முடியுமா? அப்போ ஒரு ஆள் மட்டும் விசாரிப்பான்னு பார்க்குறீங்களா? அவர் சொல்கிறாரு, ஒரு தலைமுறைன்னா 100 வயசுன்னு வச்சுக்கோங்க, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை. அப்போ வந்து ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் அது எத்தனை தலைமுறைக்கு வருது? அர்த்தம் புரியுது உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறாரா, நீ செஞ்ச அக்கிரமத்தையும் நீ செஞ்ச அநியாயத்தையும் நீ செஞ்ச பாவத்தையும் நீ செஞ்சுட்டு போயிடுவ. ஆனால் நான் வந்து உன் பிள்ளைகள்கிட்ட என்ன செய்வேன், கேட்பேன். புலம்புல சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சு மடிஞ்சு போயிட்டாங்க, அந்த பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்ட்டுருக்கு. இப்போ இந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள், தாய் தப்பன் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை கண்டுக்கிறது கிடையாது, இதை நினைக்கிறது கிடையாது. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அதை அறிஞ்சு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், விடுதலை பெற்றுக்குவீங்க, விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப நாளைக்கு இழுத்து போட்ட மாட்டார் கர்த்தர். உன் தேவையில் சந்திப்பார், சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், கிருபையை தருவார். ஆனால் வராமல் இருப்பதுக்கு சில காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை என்ன செய்யணும், ஸ்கேன் எடுக்கணும். என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவித்தை என்ன செய்யணும், ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும். அப்படின்னா என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை பெறணும். வாசிங்க ஆதியாகமம் 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்ப கர்த்தர் வந்து சபிக்கிறார். யாரை சபிக்கிறாரு, யாரை சபிக்கிறாரு? ஒரு கொலை பண்ண ஆளை சபிக்கிறார். ஆபேலினுடைய இரத்தம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போ நல்லா கவனிங்க. இது முன்னோர்களிலிருந்து வருகிற ஒரு சாபக்கட்டா இருக்கலாம், அது பிள்ளைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பரிகாரம் தேடத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் அழைச்சி வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. காரியம் மாறுதலை இன்னைக்கு முடிய போகுது. உன் தடைப்பட்ட காரியம் கைகூடி வரப்போகுது. அடைக்கப்பட்ட வாசல் இன்னைக்கு திறக்கப்பட போகுது. ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இங்கே கவனிங்க, திருப்பி வாசியமாத
இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, ஆதாம் ஏவாள் அப்பா அம்மா அந்த மகனை சபிக்கல, ஆனா கர்த்தரே என்ன செய்யறாரு? சபிக்கிறார். அப்ப அவர் சபிச்சார்னா நிம்மதியா வாழ முடியாது, அவர் சபிச்சார்னா சந்தோஷமா இருக்க முடியாது, அவர் சபிச்சார்னா சமாதானம் இருக்க முடியாது. அவர் சபிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, கூட பிறந்தவனை கொலை பண்ணிட்டான் மனுஷன். அப்ப கொலை பண்ணோன்னு அந்த ரத்தம் பரலோகத்தில் பேசுது, எங்க அண்ணனை கொண்டுட்டான். ரத்தம் பேசுது. உனக்கு கர்த்தர் அங்கிருந்து பேசுறாரு, இந்த இரத்த பலி உனக்கு சாபமாய் மாறுவதாக அப்படிங்கிறார். இது ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த காலத்திலையும் இந்த இரத்த பலி பேசும். எப்படி அப்படின்னு கேட்டால், நான் கொலை பண்ணதானே தப்பு, நான் ஒருத்தனை குத்தி கொலை பண்ணதானே தப்பு, நான் அப்பெல்லாம் அந்த பாவம்லாம் பண்ணலை, அந்த மாதிரி காரியம் எங்கள் பரம்பரையில் நடக்கவே இல்லை. எங்கள் பரம்பரை வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரை, எங்கள் முன்னோர்கள் யாரும் கொலை பண்ணலை, எங்கள் முன்னோர்கள் யாரும் என்ன செய்யலை, இது பண்ணலை, எங்கள் முன்னோர்கள் யாரையும் கண்டிக்கலை. அப்படிங்கும்போது நான் வந்து பரிசுத்தவான் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சில பேர் இப்படிப்பட்ட கொலைகளை நீங்கள் பண்ணியிருக்கலாம். அட பாவி, என்னை கொலைகாரன்னு சொல்கிற? நான் சொல்கிறேன், இந்த கொலையை பண்ணிவிட்டு ஆண்டவர் என்னை காப்பாற்ற ஜெபத்து பதில் தர அப்படின்னா அவர் அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார், அவர் சபிப்பார். அவர் சபிச்சாருன்னா பூமியில் வாழ முடியாது. அப்படின்னா இவர் கொலை பண்ணி சாபத்தை வாங்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்றான்? வாசிங்க 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். இப்ப புரிஞ்சா புரியலையா? அல்லேலூயா. உன் சகோதரனை நீ பகைச்சு வாழ்ந்தேனா, பகையோடு வாழ்ந்தேனா, சண்டை போட்டு வாழ்ந்தேனா, நீ மனித கொலைபாதகன்றார். அப்பனா அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒன்று சம்பந்தங்கிறார். ஒருத்தர் நீ குத்தி கொலை பண்ணாதான் பாவம் சாபம் கிடையாது. நீ பகையை வளர்த்துக்கிட்டு உன் கூட பிறந்தவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு உன் கூட பிறந்தவங்களோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ இருந்துட்டுன்னா நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு, அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இப்படிப்பட்ட கொலையை பண்ணிட்டு வந்து ஆண்டவரை என்னை காப்பாற்ற எப்படி காப்பாற்றுவார்? இப்படிப்பட்ட கொலையை பண்ணிட்டு வந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஜெயவேணும் எப்படி ஜெயித்த தருவார்? அப்போ இதுக்கு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். காரணம், இயேசு சிலுவையிலே பகையை என்ன செஞ்சிட்டாரு? கொன்று போட்டுட்டார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, ஆதியாகமம் 9:25. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா. இப்ப பாருங்க, இங்க கானான் நோவாவுக்கு வந்து 3 பையங்க, அதுல 3 மயங்க. அதுல ஒரு தடவை வந்து பேலையை கட்டிட்டு நோவா தாத்தா என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் திராட்சை ரசம் அதிகமாக குடிச்சிட்டாரு. அப்போ ட்ரெஸ்ஸு விலகி படுத்திருக்காரு. இதை படுத்துக்கிட்டு பார்த்துட்டு காணா என்ன பண்ணிட்டான், தான் பெத்த தகப்பேன் வயசானவர், டல் அடித்து சோர்ந்து போயிருக்கிறாரு. அப்போ துணி விலை இருக்குது, அப்போ தகப்பன் துணி விலை இருக்குது, அது மூட மாட்டாமல் இவன் என்ன பண்ணுறான், நக்கல் பண்ணி என்ன பண்ணுறான், அண்ணன் தம்பியை கூப்பிட்றான், சேவத்தையும் யாபத்தையும் கூப்பிட்டு இங்கே பாரு, உங்கள் அப்பனை பாரு, அப்பன் பாரு எப்படி அழகாக படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் என்ன பண்ண தெரியுமா, அப்பனுடைய அந்த நிர்வாணத்தை பார்க்காம பின்னாடி திரும்பிக்கிட்டு அப்படியே ஒரு துணியை கொண்டு வந்து அப்பா மேலே போடுறாங்க. அது இருக்கு பாருங்க, வாடிங்க பார்ப்பான் மேலே. அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இப்ப கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நோவா தாத்தா சபிக்கிறார். அந்த வசனம் அது வாசிமா, நோவா தாத்தா சபிக்கிறது. நோவா கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். பாத்தீங்களா என்ன சாபம் வருது? ஆசீர்வாதம் இருப்பான சாபம் வருது. நீ இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்வ. அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா வயசானவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பராமரிக்கணும் அவங்கள. சரிங்களா?
அவங்கள கண்டுக்காமல் பராமரிக்காமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அந்த வயசானவங்களை கண்டுக்காமல் இருந்தேன்னா அவர் மனசு வேதனைப்பட்டார்னு வச்சுக்கொள்ளுங்க, நீ சபிக்கப்பட்டு விடுவாய். அது என்ன சாபம் அப்படின்னு கேட்டால், இந்த பூமியில் வந்து நீ ஒரு உயர்ந்த ரகமான வாழ்க்கை வாழ மாட்ட, எங்கே போனால் நீ அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்வ. யார் தாய் தகப்பனை கண்டுக்காமல், தாய் தகப்பனை மதிக்காமல், தாய் தகப்பனை கனப்படுத்தாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாய் தகப்பனை கணமன்னு சொல்லப்பட்டிருக்கு எபேசியரில். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தீட்டான காரியத்தையும் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வச்சுக்கிட்டு நீ 4 பேர்த்துக்கு முன்னால் முக்காடு போட்டு 4 பேர்த்துக்கு முன்னால் சோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் பார்ப்பாரு. வந்து உன் மேலே இருக்கப்பட்ட அந்த சாபத்தை நீ கழுவு, நீ ஜெபத்தை நிப்பாட்டு, உன் தாய் தப்பனை கவனி, உன் தாய் தப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, அப்புறம் என் சமூகத்துக்கு வா அப்படிங்கிறார். நீ அதை செய்யாமல் இங்கே வந்து ஜெபிக்கும் போது நான் எப்படி உனக்கு நான் வந்து பதில் கொடுக்க முடியும்? ஒரு தாயோ ஒரு தகப்பனோ வயசானாங்களோ பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும், பிள்ளைகளை வாழ்த்தணும். தயவுசெய்து தாய் தப்ப மேலே கோபத்தை வர வச்சிடாதீங்க. ஒரு வயசான ஆள் சாக பிழைக்க கிடக்கிறாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் போய் அவங்கள பராமரிங்க, போய் பாருங்கள், பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் செய்யுங்க. கடைசியில் அவங்களோட்ட பிளஸ் வாங்குங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க, கனப்படுத்துங்க. அவங்கள கண்டுக்காமல் விட்டுறாதீங்க, அம்போன்னு விட்டுறாதீங்க, அவங்கள பசியில் வாட விட்டுறாதீங்க. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு இந்த நிலைமை கொண்டு வந்த அந்த தாயை பட்னியை போட்டுறாத. அந்த பட்னியை போட்டு நான் பெற்று வளர்த்த என் மகன் என்னை கண்டுக்க மாட்டானே அப்படின்னு அவங்க வைத்திருச்சப்பட்டு வேதனைப்பட்டானா அது உனக்கு சாபமாக மாறும். நீ இந்த பூமியில் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்வ. இது சத்தியம், இது வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. கடைசி காலத்தில் உன் தாய் தப்பனை நீ பராமரிக்கணும், அது மகனுடைய கடமை, மகளுடைய கடமை. நீ சுகபமும் வாழ்ந்துட்டு உன் தாய் தப்பனை பட்டினியை போட்டேன்னா நீ சாபத்துக்கு உட்பட்டவன், உன் மேல ஆசீர்வாதம் தங்காது. இங்க நோவா என்ன பண்றாரு? நீ சபிக்கப்பட்டவனுங்கிறாரு. ஏன்? பராமரிக்க வேண்டிய மகன், மானத்தை காப்பாற்ற வேண்டிய மகன், ட்ரெஸ் எடுத்துக்கூடிய மகன், அதை வேடிக்கை பார்த்துட்டு கேள்வி பண்ணிட்டு அது 4 பேரை பறைசாட்டிட்டு போறான் பாருங்க. அது சபிக்கப்பட்டவனை மாறிட்டான், குற்றத்தை பறைசாட்டுறான், நிந்தையை பறைசாட்டுறான், அவமானத்தை நிர்வாணத்தை பறைசாட்டுறான். கடைசியில் ட்ரெஸ் வச்சு மூண்டவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், ஆனால் கேள்வி பண்ணவன் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஒரு வயசான ஆளாக இருந்தாலும், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் பராமரிங்க. தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களாம், அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், தயவுசெய்து அவங்கள வந்து விசாரிங்க. உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிற காட்டிலும் தாய் தகப்பனை விசாரிங்க, அம்மாவை விசாரிங்க, அப்பாவை விசாரிங்க, தாத்தாவை விசாரிங்க. அவங்க வந்து அதாவது வயசானவங்களுக்கு குழந்தைய ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா அவங்க முற்று முடிஞ்சு நல்லா வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க, அவங்க வாயால் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிங்க. இப்போ யாக்கோப்பு வந்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. அந்த ஈசா அப்பாங்கிற என்ன செய்யறாரு? அப்பா ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு வந்துச்சா வரலையா? வந்துச்சுல. அந்த அப்பாவுக்கு அந்த ஈசாவுக்கு வந்து கண்ணு தெரியல, ஆனால் உங்கள் வாயால் என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் வாயால் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன உடனே அவர் ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்கள் அத்தனையும் அந்த யாக்கோப்புக்கு உண்டாச்சு. அதுதான் ஆசீர்வாதம். அப்போனா வயசானவங்க வாயை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க வந்து உங்களை வையக்கூடாது. பெத்த அப்பனோ பெத்த தாயோ உன்னை வையக்கூடாது, உன்னை சபிக்கக்கூடாது. அப்படி சபிச்சா இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ முடியாது. எப்போ பார்த்தாலும் அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்வ. அதுதான் இந்த வார்த்தைக்குரிய ஒரு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தையும் இப்படிப்பட்ட பாவத்தையும் உன் தாப்பனையும் உன் தாயும் கனமனாம மதிக்காம நீங்கள் ஊருக்குள்ள உட்காந்துக்கிட்டு துதி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் ஒன்றும் பதில் கொடுக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். உன் தாயை கவனி, உன் அப்பனை கவனி. உங்கள் அப்பா பட்டினியாக கிடக்கிறான், உங்கள் அம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க, அதை செய்யாமல் நீ இங்கே வந்து உட்காந்து நீ ஆடி பாடாத, அதை சரி பண்ணிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார் கர்த்தர். காலம்பூரா அடிமைத்தன வாழ்க்கை. அப்படி என்றால் இந்த நாட்களிலே உங்களுக்கு தாயும் தகப்பனும் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அவர்களை பராமரிங்க, அவர்களை விசாரிங்க, அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் கிருபை வரல? ஏன் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? ஏன் எனக்கு திருமண தடை? ஏன் திருமணம் நடக்கலை? அப்படி ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு காரணங்கள் இருக்கலாம் உன் வாழ்க்கையில். ஒரு மூலையில் உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கிடப்பாங்க, ஒரு மூலையில் உங்கள் அப்பா பட்னியாக கிடப்பாரு, நீங்கள் உட்காந்து சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. அது சாபம் அப்படிங்கிறார். அதனால் இந்த நாட்களிலே
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தாயோ தகப்பனோ முடியாதவங்க யார் இருந்தாலும் அவங்கள பராமரிங்க, அவங்கள விசாரிங்க, என்ன வேணும், சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க அப்படின்னு அம்மா அப்பாவை அனாதையை விட்டுட்டு போயிடாதீங்க. அம்மா அப்பாவை விசாரிக்கணும். அதுதான் ஒரு மகனுக்கு உண்டான கடமை, ஒரு மகளுக்கு உண்டான கடமை. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த தாய் வயசான ஆளை வந்து நீங்கள் வேதனைப்பட வைக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு சாபம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் இந்த சாபத்திலேருந்து இன்றைக்கி விடுதலை பெறணும். இப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி விடுதலை பெற போகிறோம், இன்றைக்கி மீட்பு பெற போகிறோம். உங்கள் சாபத்தெல்லாம் உடைக்க போகிறாரு, இன்றைக்கி ஒரு விடுதலை கொடுக்க போகிறாரு. இதை ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் தாய் தப்பா இருக்காங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு நாடு அம்மாட்ட பேசி 1 மாதம் ஆச்சு, அம்மாட்ட பேசி 2 மாதம் ஆச்சு சொல்லாத. பெத்த மகன் அம்மாட்ட பேசி 1 மாதம் ஆச்சு சொல்லாத. பெத்த மகன் அப்பாட்ட பேசி 2 மாதம் ஆச்சு சொல்லாத. கேளு, இது உன் தலையில் விழுந்த கடமை. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசி, எப்படி இருக்குது, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்க, சும்மா இருந்தால் வாங்க, அப்படி ஏதோ ஒன்று பேச்சு கொடுத்து அவங்கள ஒரு தைரியப்படுத்து, அவங்கள பலப்படுத்து. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னொரு வாசிங்க, ஆதியா 49:7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. உக்கிரம் இங்க கோபப்பட வேண்டியதான். ரொம்ப கொடூரமான உக்கிரமான கோபம் யார் பட்டாலும் சரி, நீங்கள் சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். அதாவது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது, கோபிக்கிறதுக்கு தாமதப்படுத்துங்கள்ங்கிறாரு. சாதாரணமாக உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. மாலையில் கோபம் என்றால் காலையில் அக்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் உக்கிர கோபம் பட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம் ஆயிடும். அதனால் இப்படிப்பட்ட உங்கள் மனைவியோ, உங்கள் கணவனோ, உங்கள் பிள்ளைகளோ, நண்பர்களோ யார் மேலேயும் நீங்கள் வந்து உக்கிர கோபம் பற்றாதீங்க. உக்கிர கோபம் கொடுமையான கோபம். சிலவர் கோபத்தை சட்டி எடுத்து போட்டு உடைக்கிறது, சிலர் கோபத்தை டிவியை உடைச்சிருக்காங்க. ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் புருஷங்காரங்க மனைவியை தப்பு பண்ணிடும், குழம்பு வைக்காமல் போயிருக்கோம், சட்டி வைக்காமல் போயிருக்கோம், நான் சொல்கிற செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடைக்கிறதுக்கு பதில் சட்டி தூக்கி போட்டு உடைப்பேன். ஒரு ஆள் டிவியை தூக்கி உடச்சி விட்டேன். ஒருத்தன் அந்த பஞ்சாயத்தில் எனக்கு வந்திருக்கு. ஏமா டிவி போட்டு உடச்சார் உங்கள் வீட்டுக்காரு? என் மேலே உள்ள கோபத்தை டிவியை காட்டிட்டாரு. போச்சா 10,000 போச்சா கோபம். அதுதான். அப்போ அந்த நேரத்தில் கையில் கத்தி கிடச்சான்னு குத்திருப்பேன். அதுதான் உக்கிர கோபம். இந்த மாதிரி உக்கிர கோபத்துக்கு என்ன செஞ்சு நான் இடம் கொடுத்தாங்க. அதனால் வீட்டுக்காரன் கோபப்படும் போது தேவன் மேலே பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காத, டிவி வச்சுக்கிட்டு இருக்காத, உருண்டையை வச்சு மண்டையை உடச்சிட்டு போயிடப்போ. அதனால் வந்து நம்ம புருஷங்க காரியத்தை அறிஞ்சு உக்கிர கோபத்துக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு நினைச்சிங்க நீங்கள் சாதனை நடந்துக்கு. உக்கிர கோபங்கிறது முகத்தில் வந்துடும், முகத்தில் கண்டுபிடிச்ச உக்கிர கோபம். அதனால் உக்கிர கோபம் யாருக்காவது இருந்துச்சுன்னா சபிக்கப்பட்டவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி உக்கிர கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உபாகமம் 27:16. உபாகமம் 27:16. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் என்ன அர்த்தம்? நீ எல்லாம் எனக்கு அம்மாவா? நீ உன் வயிற்றில் வந்து பிறந்திருக்கேன் பாரு, எனக்குலாம் அம்மா நீ. அவன் வேறு எப்படி வாழ்கிறாங்க, நான் உன்கிட்ட வந்து பிறந்திருக்கேன் பாரு, நீ அம்மாவா அப்படின்னு கேட்ட வச்சுக்க, நீ சபிக்கப்பட்டவள். ஐயா நான் சொல்லலையா, வச்சனம் சொல்லுது. தாயையும் தகப்பனையும் தூசித்தேனா நீ என்னவா மாறிற, உனக்குள்ள சாபம் வந்துடும், தூசிக்கப்பட்டவன். அடுத்து 18 வாசிங்க. 18 அதிலே 18 வசனம். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழி தப்ப செய்கிறவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் ஐயா எந்த பக்கம் போகணும், எங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் சரியான பாதையை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஐயா தெரியலையான்னு சொல்லுங்கள், வேறு ஆள்கிட்ட கேளியான்னு சொல்லுங்கள். நீ ஏதோ ஒரு பாதையில் வந்து இந்த பக்கம் போ வந்துடும், இந்த பக்கம் போ வந்துடும், அப்போ நீ வாட்டுக்கு தப்பாக நீ சொன்னேன்னு வச்சுக்குவேன், சாபம் இங்கே இருங்க எப்படி வருது பாருங்கள். ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆளை நீ தப்பான வழியில் நடத்துன்னு வச்சுக்குவேன், உனக்கு சாபமாகுங்கிறார். எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வருது பாருங்கள். ஒரு குருடனை தப்பான வழியில் நடத்தினா உனக்கு சாபங்கிறாரு. அதிலே 19 வாசிங்க. 19. பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசி விதவைகள் நியாயத்தை என்ன செய்யக்கூடாது, புரட்டக்கூடாது. உண்மை உள்ளதே உள்ளதும் இல்லது இல்லதும் பேசணும். அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. நியாயம் என்ன வேணும்? இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, கரெக்டாக சொத்தை பிரித்து கொடுக்கணும், அது நியாயம். எனக்கு இவ்வளோ வேணும், உனக்கு அவ்வளோ வேணும், நான் தான் பெரிய ஆள், நான் எடுத்துக்குவேன், உனக்கு இது கிடையாது. அப்போ நியாயத்தை நீ புரட்டணுன்னு வச்சுக்க, அவர் உன்னை புரட்டி போட்டுருவார். எல்லாத்துக்கும் சரிசங்க பங்கு. ஒரு தாப்பே இருந்தானா அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்றா சொத்தை பிரித்து கொடுக்கணும். இவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுக்காம, அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுக்காமனா அது நியாயம் சரியில்லைன்னு அர்த்தம். நியாயத்தை புரட்டக்கூடாது, உண்மையை புரட்டக்கூடாது. புரட்டி வாழ்ந்தா நீ இந்த பூமியில் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் சொல்லுது. 19 வாசிங்க பார்ப்போம்.
பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். 27, 26 உபாகமம் 27, 26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார். பாருங்க, யார் சபிக்கப்பட்டவன் கேட்டா, இந்த பைபிள்ல எழுதப்பட்ட இந்த வசனத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த கட்டளையும் படிச்சுப்புட்டு எனக்குறான்னு விட்டுப்புட்டு இதை கை கொள்ளாமல் இதை கடைபிடிக்காமல் எனக்குனா நீங்க வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். என்ன சொல்லுது? இந்த எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த கட்டளையும் இந்த கற்பனையும் நீ கை கொள்ளாமல் இந்த பூமியில் வாழ்ந்தேனா நீ சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் படிக்கிறது பெரிய காரியம் கிடையாது, மனப்பாடம் பண்ணுவது பெரிய காரியம் கிடையாது, ஒப்பிப்பது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் இதில் என்ன எழுதியிருக்கு, எப்படி செய்ய சொல்லியிருக்கு, எப்படி நடக்க சொல்லியிருக்கு, அதை சரியாக ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் இதை கை கொள்ளாமல் இதை கண்டுகொள்ளாமல் எனக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நீ கை கொள்ளாமல் நீ வாழ்ந்தேனா நீ சபிக்கப்பட்டவனுங்கிறார். திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க, அப்பதான் புரியும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம், இந்த பைபிள்ல எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன், கை கொண்டு நடக்காமல் இருக்கவன் சபிக்கப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த பைபிளில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கு அதை மட்டும் செய்யுங்க, எதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கு அதை செய்யாதீங்க. அதுதான் கை கொள்வது. எங்கே உட்காரணும்னு சொல்லியிருக்கிற அங்கே உட்காருங்க, எங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அங்கே உட்காராதீங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்ட ஆள் கிடையாது, உண்மையான ஆள். ஆனால் இதை கண்டுக்காமல் இதை படிச்சுப்புட்டு இதில் எழுதுகிற எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போன போக்கில் தான் போவேன், என் வழியில் தான் போவேன், இதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு நீ சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். இதை கை கொள்ளாமல் யார் நடக்கிறார்களோ, இதுக்கு கீழ்ப்படியாமல் யார் நடக்கிறார்களோ, இதுக்கு கட்டுப்பட்டு யார் நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தன்னை நேசி முதல் பிறரை நேசி கட்டளை சபிக்கப்பட்டவன் இல்லை. இதில் என்ன சொல்லிருக்கு அதன்படி நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். 25 வசனம், அதுலயே 27, 25. குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். பரிதானம் வாங்குகிறவன் என்னது? பரிதானம் என்னது சொல்லுங்கம்மா? பரிதானம் லஞ்சம். பரிதானம் வாங்குறது என்னது? லஞ்சம். அந்த பரிதானம் வாங்குற அந்த லஞ்சம் வாங்குற ஆள் குடும்பங்களை நீங்கள் நல்லா பாருங்களேன். அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த லஞ்ச பணம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சபிக்கப்பட்ட பணம். அது ஒருத்தன் வயிறு பணம் கொடுக்குறான்னு வயிறணி தான் கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து எங்கே போனாலும் பஞ்சம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு வேலை காரியத்துக்கு ஒரு ஃபார்ம் வாங்கினாலும் லஞ்சம், ஒரு எலக்ட்ரிசிட்டி போனாலும் லஞ்சம், தாலுகா ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம், எங்கே போனாலும் லஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த லஞ்சம் வாங்குறவங்க குடும்பத்தில் பாருங்களேன் நிம்மதி இருக்காது. ஆனால் அப்படி லஞ்சம் வாங்கினா சாபன்னு சொல்கிறார் இன்றைக்கி. ஆமேன். அப்படி தான் ஏசப்பட்ட போர் செயல் கேட்குறாங்க. லூக்கா வாசிங்க, லூக்கா 3:14. போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றார். இது யாருக்கு சொல்றாரு? இந்த வார்த்தையை ஏசப்பா சொல்றாருங்க. யாருக்கு சொல்றாரு? அப்ப போர் சேவர்கள். இப்ப யாரு போர் சேவர்கள்? போலீஸ்காரங்க. யாரு? போர். அப்போ அந்த காலத்தில் போர் சேவர் தான் பாதுகாப்பு, போர் சேவர் தான் பாதுகாப்பு. ஆனால் இந்த காலத்தில் இது யாரு? போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரங்களுக்கு தான் நம்ம ஏசப்பா பதில் கொடுக்குறாரு. உங்களுக்கு உண்டான சம்பளமே போதுன்னு இருங்க, யாரும் தேவையில்லாமல் லஞ்சம் வாங்காதீங்க அப்படிங்கிறார். அப்படித்தான் நம்ம ஆரோனோட அண்ணன் பிரபு இருக்கிறார் இல்லையா, அவர் போலீஸு. அவர் என்னது? போலீஸு. தெரியுமில்ல போலீஸு? பார்த்துருக்கீங்களா? நம்ம சபைக்கு ஒரு போலீஸ் வர்றாரு. நம்ம ஒரு அண்ணன் தான். அவர் ரயில்வேல இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ரயில்வேல போலீஸாக இருக்கிறார். ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், என்னங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, டிராஃபிக்கில் போலீஸ் நிறையா இருக்கிறாங்க, அந்த இடத்துல நிறையா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களே, நீங்கள் எப்படி இப்படி இந்த மாதிரி வந்துட்டீங்க? இப்போ ரயில்வேல ட்ரெயின் வந்து இது வந்து ட்ரெயின் வந்தால் போனால் இவன் கிளம்பி வரானா இறங்குறானா பார்க்கணும். இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு சின்ன நோட்டை வச்சுக்குவாங்க. நோட்டை இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரணும் அதை எழுதணும், எத்தனை மணிக்கு போகுது அதை எழுதணும். எழுதும்போது அங்கே எவனு திருடுங்கிறன ஏறுறானா இறங்குறானா வைக்கிறானா அதை வாட்ச் பண்ணணும். இதுதான் போலீஸ் வேலை. அப்போ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இது வந்து நானாக தேர்ந்தெடுத்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாரு.
ஏன் அப்படின்னு கேட்டேன். அங்கே போனால் நம்ம பியூர் உத்தமான வாழ்ந்தாலும் நம்மளை வாழ விட மாட்டாங்க, எப்படியா லஞ்சம் வாங்க வச்சுருவாங்க, எப்படியா லஞ்சம் வாங்கிடணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன். ஆனால் இந்த வேலைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, லஞ்சம் வாங்குறது வழியும் இல்லை, லஞ்சம் எவனும் கொடுக்க மாட்டான், நானும் வாங்க மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு முடிஞ்சு போயிட்டுருப்பேன், பிரச்சனையே இருக்காது, ஏன் பரிதானம் வாங்கணும் அப்படின்னாரு. நல்ல மனுஷன். அந்த ஆளுக்கு அவருக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கைத்தட்டு. பாருங்க, அந்த பரியாசக்கரை உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் லஞ்சம் வாங்குற சூழ்நிலை வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடுறாரு. அல்லேலூயா. ரயில்வேல இப்போ ரயில்வே போலீஸ்காரங்களுக்கு லஞ்சமும் கொடுக்க மாட்டாங்க, லஞ்சமும் கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பரிதானம் வாங்குவது குடும்பத்துக்கு என்னது, சாபம். அதனால் பரிதானம் வாங்காமல் இருப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யணும், நம்மளுக்கு கரம் பிடித்து நடத்தணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், நீங்கள் மாற்றணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ போர் சேவர்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு ஏசப்பா போதிக்கிற போதிப்பு. இன்னொரு வசனம் இருக்கிறது, நல்லா கவனிங்க. எது 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 மூலமாக சாபம் வருது, உங்களுக்கு எல்லா சாபத்தை இன்றைக்கி உடைக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தில். செஞ்ச பாவம், செஞ்ச அக்கிரமம், பரம்பரை சாபக்கட்டு இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் உடைய போகுது. ஆமென். அல்லேலூயா. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படி போடு. கர்த்தருடைய இப்போ நம்ம சர்ச்சில் நம்ம பையங்கள்லாம் வர்றாங்க, கூட்டுறாங்க, பாய் எடுத்து போடுறாங்க, துடைக்கிறாங்க, கீபோர்டு போடுறாங்க, இன்னும் ஒரு சில பசங்க வண்டி எடுத்துகிட்டு போய் தேவ பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க, இறக்குறாங்க. இதெல்லாம் என்னது, கர்த்தருடைய வேலை. ஆனால் இந்த வேலையை நீங்கள் ஜாக்கிரதையாக அசதியாக நீங்கள் பண்ணேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீ சபிக்கப்பட்டாள். ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா செஞ்சு போட்டு தான் தூங்குவேன். அல்லேலூயா. போட்டு வர சுரண்டி எடுத்துருவேன் மனுஷனை. அதை போய் பாரு, அதை போய் பாரு, அதை பாரு, அதை போய் செய், இதை போய் செய் அப்படின்னு சுரண்டி எடுத்துப்பட்டு தான் மற்ற காரியத்தை பார்ப்பேன். எந்த ஒரு காரியம் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யணும் அப்படின்னா சரி, ஃபஸ்ட்டு வேலை செஞ்சு போட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன் நான். அப்படியா, நாளைக்கு பார்ப்பேன். இப்போ என்ன இப்போ அசதியா? ஆனால் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேலையை நீ அசதியாக நீ பண்ணேன்னு வச்சுக்கொள்ளி, சபிக்கப்பட்டவங்கிறார், சபிக்கப்பட்டவங்கிறார். இப்படி தான் இந்த சர்ச்சு கட்டும் போது ஒருத்தர் வந்து வேலை பார்க்கும்போது சொன்ன டயத்துக்கு வரமாட்டார். எனக்குலான்னு வருவார். நான் ஒரு நாள் கூட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணிங்க, வாங்க, இப்போ நீங்கள் பார்க்குற இங்கே வீடு எங்கேயும் கட்டலை, பெரிய மண்டபம் எங்கேயும் கட்டலை, இது வந்து கோயில், இது வந்து என்னது கோயில், இது வந்து ஆலயம், இதில் வந்து கடவுளுக்கு பணி செய்கிற ஒரு இடம், கடவுள் வந்து தங்குற இடம், கடவுள் வாசம் பண்ணுகிற இடம், கடவுள் மக்களுக்கு அற்புதம் செய்கிற இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது மனுஷனுக்கு நீங்கள் வேலை பார்க்கல, கூலி நீங்கள் ஒரு பக்கம் வாங்கினாலும் நீங்கள் வந்து கடவுளுக்கு வேலை செய்கிறீங்க. அப்போ இந்த கடவுளுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன் சொல்லுது. நீங்கள் பாட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லி இப்படி அடுத்த வாரம் வர்றீங்க, நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி 3 நாள் கழிச்சு வர்றீங்க. இது வந்து கடவுளுக்கு வந்த காரியம் கிடையாது. இதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும், உங்களுக்கு சாபம் தான் வரும். அதனால் கடவுள் வேலையை நீங்கள் ஜாக்கிரதையாக நேசிங்க, டக்குன்னு செஞ்சுருங்க, லேட் பண்ணாதீங்க. அதுலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆள் எல்லாத்துலையும் இந்த வசனத்தை பூரா சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்த போட சித்தாள், கொத்தனார், எலக்ட்ரிஷியன் எல்லாத்துலேயும் போய் கர்த்தருடைய வேலையை அசீதா செஞ்சோம்னா சபிக்கப்பட்டோன்னு சொல்கிறாரியா அவர், இது எதுக்கட இந்த சாபத்தை வாங்கிட்டு சீக்கிரம் வேலையை பார்த்துரும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சாங்க, இந்த வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் வேலையை பார்த்துட்டாங்க. யாரும் லேட்டாக வரல, கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துட்டாங்க, வேலையை பார்த்துட்டாங்க. ஏன்னா இது நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்கல, சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்க விட்டோம், கரெக்டாக வந்துட்டாங்க. அப்போனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா, கர்த்தர் காரியத்தை செஞ்சீங்கன்னா, நீங்கள் அசால்ட்டாக நாளைக்கு போய்க்குவோம், நாளை கழித்து போய்க்குவோம், பிறகு பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வீட்டுக்கு வராது, சாபம் தான் வீட்டுக்கு வரும். கர்த்தர் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில், துதிப்பதில், ஆராதிப்பதில், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதில் அதில் வந்து உண்மையாக கர்த்தருக்குண்டான காரியத்தில் கண்ணு கருத்தமாக இருக்கணும். நாளைக்கு போய் ஜெபிச்சுக்குவோம், நாளைக்கு போய்க்குவோம், இந்த வேலையை நாளைக்கு பார்ப்போம், அந்த வேலை நாளைக்கு பார்ப்போம், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் வேலையை நீங்கள் அசதியாக பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன். அப்போ ஏன் பிரச்சனை வருது? நீ ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம், ரசிக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம், நீ முக்கோற்பட்டு துதிக்கிற ஆளாக இருக்கலாம், நீ தையத்தாக்கான்னு குதிக்கிற ஆளாக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் உங்கள் ஜெபத்துக்கு உயிர் இருக்கும், காப்பாற்றுவார். ஆனால் ஒரு பதில் வராது ஜெபத்துக்கு.
கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப ஒரு சின்சியரிட்டியாக கவனமாக ஆண்டவர் வேலை, ஆண்டவர் ஆலயம், இதில் என்ன குறை இருக்குது, என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது கண்ணு கருத்துமா அதை ரொம்ப அப்படியே கடவுள் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிறார். என்ன செய்யணும், ஏது செய்யணும், இதை துடைக்கணுமா, ஒற்றை எடுக்கணுமா, அந்த வேலையை பார்த்து அதை ஜாக்கிரதையாக கண்ணு கருத்தும் பயபக்தியோடு பண்ணாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் என்ன நாளை பாப்ப பண்ண தம்பி ஒற்றை அடி தம்பி அப்படியா நாளை பார்த்துக்கோ அப்படின்னா சரி, ஆசீர்வாதம் வராது உனக்கு. தம்பி இந்த இடத்துல ஒற்றையா இருக்கு பாரு, எடு தம்பி, இங்கே குப்பையா இருக்கு தம்பி, சரி பண்ணு தம்பி அப்படின்னா உடனே செஞ்சிடணும். நாளைக்கு பார்ப்போம், நாளை கழிச்சு பார்ப்போனா உனக்கு ஆசீர்வாதம் வராதே. தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இன்னைக்கெல்லாம் கர்த்தர் வந்து வாசம் பண்ணார். இன்னைக்கு இறங்கினார், ஃபுல்லாக இறங்க, நான் உணர்ந்த ஆவில ஆராதனை வெளில கர்த்தர் இறங்கினார். அப்போ அவர் இறங்குற இந்த இடம், வாசம் பண்ணுகிற இந்த இடம், இந்த இடத்த எப்படி வச்சிருக்கணும், சுத்தமாக வச்சிருக்கணும், மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் வந்து வேலை செய்வதில், ஒரு பாய் விரிக்கிறதுல, கூட்டுறதில்ல, துடைக்கிறதில்ல, எல்லாவற்றிலையுமே நீ கவனமாக ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். ஆலயத்தில் இந்த ஆலயம் தானே, நாளைக்கு கூட்டிக்குவோம், நாளைக்கு தொடச்சிக்குவோம், அதான் ஜாக்கிரதை. கடைசியில் உனக்கு நீ போகும்போது என்ன, நீ ஆசீர்வாதம் வாங்க போகிற. அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி வாசிமா, எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் அசதியாய், சோம்பேறியாய், மந்தமாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை உற்சாகமாக செய்யணும். கர்த்தருடைய வேலைங்கிறது பயங்கரமான வேலை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேலை வந்து ஆசீர்வாதம். ஆனால் அதை செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அசால்ட் இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் நடத்துகிறான் தம்பி, இவன் வந்து 6:30 நடத்துனா 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் உற்சாகமாக. 6:30 மணிக்கு கூட்டம்னா 7 மணிக்கு வரக்கூடாது, அசால்ட்டு. 9 மணிக்கு 6 10 மணிக்கு வருது, அசால்ட்டு. ஜாக்கிரதை இல்லை, பயம் இல்லை. நீ வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர், உனக்கு வாழ்வு கொடுத்தவர், உனக்கு உயிரை கொடுத்தவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர், அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு மகிமை செலுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்த வரும்போது எப்படி வருகிறாய்? முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட அவருக்கு மகிமை செலுத்தணும். ஆமென். இன்னொன்று மல்கியா 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அதாவது இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போனது வந்து காணிக்கை வந்து போடுறது. ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு காணிக்கை வரும், பார்ப்பேன் 10 ரூபாத்தாள் 2 கிழிஞ்சிருக்கும், 20 ரூபாத்தாள் மடங்கி போயிருக்கும். ஒரு தடவை வந்து என்னாச்சுன்னா 20 ரூபாத்தாள் பாதி வந்து கிடக்கு காணிக்கையில். ஐயோ நினச்சாலும் யார் போட்டான்னு தெரியல, ஆண்டவரே ஒரு மன்னிங்க பண்ணு. அந்த காணிக்கை எடுத்துகிட்டு, ஆண்டவரே இதை யார் போட்டாங்களோ அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு காணிக்கை வந்து என்ன செய்கிறோம், காணிக்கை வாங்கி என்ன செய்கிறோம், இந்த ஊழியத்தை பயன்படுத்துகிறோம், பத்திரிக்கை ஊழியத்தை பயன்படுத்துகிறோம், டிவி ஊழியத்தை பயன்படுத்துகிறோம், லைட்டு பில் கட்டுறோம், எல்லா காரியத்தையும் பண்ணுறோம். அது ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கர்த்தருடைய பணிக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை பழுதற்ற காணிக்கை கொடுக்கக்கூடாது. செல்லாத காசை வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதத்தை தருவார் பார்த்துக்கொள்ளுங்க. பழுதற்றதை காணிக்கை கொடுக்கக்கூடாது. அது இந்த சில காய்கறி, சில இதெல்லாம் நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நல்ல காய்கறி வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். 4 நாள் காஞ்சி போச்சு, பிரிட்ஜில் வச்சு கெட்டு போச்சு, கொண்டு சர்ச்சில் கொடுத்துட்டு வருவோம், கொடுத்துறாது, தூக்கி வெளியே போட்டுரு. கடைசியில் உனக்கு பிரச்சனை, அந்த காணிக்கை கொடுத்து பிரச்சனை இழுத்துக்காதீங்க. காணிக்கை கொடுக்குறது வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஆண்டவருக்கு, சரிங்களா? அதனால் வந்து காணிக்கை போடும்போது நீ நல்ல தாளை விரித்து பார்த்து நல்ல ரூபாயா கெட்ட ரூபாயா கிழிஞ்சு ரூபாயான்னு பார்த்து போடுங்க. அதனால் இப்போ காணிக்கை மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் கொடுக்கற விடாமல் தடுத்துறாதீங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி சொல்லுமா அந்த வசனத்தை. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு. கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்துக்காத. கெட்டு போனதை கடவுளுக்கு கொடுக்கறத நல்லதாக கொடுக்கணும். கெட்டு போனதையும் நொண்டியும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறார். அப்படி கொடுத்தால் உனக்கு சாபம் என்று சொல்லுகிறாய். இன்னொரு மல்கியா 2:2 நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. ஐயா இங்க இருங்க, எத்தனையோ சாபத்தை பார்த்தோம் ஐயா, விடுங்க. எத்தனையோ சாபத்தை பார்த்து இது மூலம் சாபம் வந்துச்சு பார்த்தான். இங்கே ஒரு சாபம் வருதுங்கிறார். எப்படி தெரியுமா வருது? நீ கடவுளுக்கு, தேவனுக்கு நீ மகிமை செலுத்தாமல் இருந்தேனா, நன்றி சொல்லாமல் இருந்தேனா, அவரை துதிக்காமல் இருந்தேனா, அவரை ஆராதிக்காமல் இருந்தேனா, அவரை போட்டாமல் இருந்தானா, நீ சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டு இருக்கிறது. திருப்பி வாசிங்க.
நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி, அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தணும், துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தாமல் இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். பாத்தீங்களா? ஆசீர்வாதத்தை என்ன செய்வாராம்? சாபமாக்குவார். இது எப்படி வருது சாபம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, துதி ஸ்தோத்திரம் நன்றி, இந்த ஆராதனை நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யாமல் அசால்ட்டாக செய்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார். நீங்கள் கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தாமல் நன்றி சொல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அப்படிப்பட்ட அப்போ நன்றி பலி மகிமை செலுத்துறீங்க. இரக்கம் உள்ளவரே மகிமை செலுத்துறீங்க. என் இயேசு ராஜா மகிமை செலுத்துறீங்க. இப்படிப்பட்ட பாடலை பாடி அவருக்கு மகிமை செலுத்தணும். அப்படி மகிமை செலுத்தாமல் இருந்தால் நடக்கிற காரியம் என்னடா, இன்னைக்கு ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ நல்ல 4 வாக்குத்தத்தை சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புவான்னு வந்தேன், ஒரு பாட்டுக்கு ஜாமன்கிட்டு இருக்காவே. ஐயா, நீங்கள் சரியாகணும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரதான் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? சாபம் எப்படி வருது இங்கே இருங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த வசனம் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, பேசுகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. வசனம் தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை, வசனத்தை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் நீங்கள் இருந்துடாதீங்க. அதாவது நன்றி சொல்லாமல் இருந்துடாதீங்க, தூசுவதை இருந்துடாதீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28-27 சீக்கிரம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைக்கு விலக்கிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். சரிங்களா? ஒருத்தன் பசியாக இருந்தால் ஆகாரம் கொடுக்கணும், கண்டுக்காமல் போனீங்க வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை தான். சரிங்களா? அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேளுங்க. அதனால் சரி, இந்த சாபத்தை எப்படி உடைக்கிறது? எப்படி உடைச்சார் ஏசப்பா? சரி, இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம், நம்முடைய தாத்தா பண்ணியிருக்கலாம், அப்பா பண்ணியிருக்கலாம். ஆனால் யார்கிட்ட கேட்குறேங்கிறாரு? இப்போ நம்ம தாத்தா பண்ணிட்டு போயிருக்கலாம். எத்தனை தலைமுறை? ஒரு குடும்பத்தில் ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஒரு தலைமுறையிலிருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சாபத்தை, பலவீன சாபத்தை, திருமண தடை சாபத்தை, குடம் பிரச்சனை சாபத்தை எல்லாத்தையும் முற்று முடியும் இன்றைக்கி சுக்குநூற ஒடிச்சு ஒன்றவனமாக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சாபம் எப்படி உடைக்கிறது? எப்படி மாறணும் சொல்லுங்க. வெரி குட். இயேசு கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி எல்லாம் எந்த நில்லுங்க, அப்படி எல்லாம் எந்த நில்லுங்க, அறிக்கை பண்ண போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. இப்ப சொல்லுங்க, சாபம் எப்படி உடைஞ்சு? எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தால் சாபங்கள் உடைந்தது. இப்ப நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, என் முன்னோர்கள் மூலமாக வந்த சாப கட்டுகள் இப்ப நான் பரிகாரம் தேட போறேன், நான் பரிகாரம் தேட போறேன். அல்லேலூயா. எல்லாம் கையில தட்டி அப்பா மயப்படுத்துவோம். ஷபல தரக்கல துனமா தரக்க தடக்கரபா. கல்வாரி சிலுவையினாலே என் பரம்பரை சாபக்கட்டு உடையுது. இந்த வரியை பாடிவிட்டு நான் முடிக்க போறோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த
அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஏன்னா இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த சாபமும் என்ன செய்யாது, இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பலவீனம் ஒரு ஆளுக்கு தொன்று வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சாபக்கேடு, பரம்பரை ஆவி. ரெண்டாவது, ஒரு 4 தலைமுறை 3 தலைமுறை ஒரு கடனே வந்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு சாபக்கட்டு. ரெண்டாவது வந்து சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா 40 வயசில் என்ன செஞ்சுருவாங்க, மறிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வாழ மாட்டாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் நிறையா. அது ஒரு சாபக்கட்டு. அடுத்த ஒரு சில குடும்பங்களில் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெபிப்பீங்க, துதிப்பீங்க, ஆனால் அதுக்கு ரீசன் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் யார் திருமண காரியத்தில் தலையிட்டு திருமணத்தை நடக்க விடாமல் தடுத்துருப்பாங்க, திருமண காரியம் தடை பண்ணியிருப்பாங்க. அது வந்து சாபமாக பிள்ளைகளுக்கு வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. இதன் மூலமாக சாபங்கள் என்ன செய்யும், வரும். அதுக்கு தான் பரிகாரம் செய்யணுங்கிறேன். அப்போ இந்த நாட்களிலே இந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனம், கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து எல்லா பிள்ளைகளும் திருமணம் முடிச்சிருவாங்க, ஆனால் எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையிலும் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு நிம்மதி இருக்காது. பிள்ளை பார்ப்பாங்க, வாழ்வாங்க, ஆனால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இது போராட்டத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்குது. இதெல்லாம் பரம்பரை ஆவியிலிருந்து வருகிற ஒரு கட்டு. அதனால் இப்போ இந்த நாட்களிலே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சாபங்கள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இருக்குன்னு சொல்லவில்லை, இல்லைன்னு சொல்லவில்லை, இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. அது உங்களுக்கு தெரியும். அது உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எது வராமல் இருக்குது, எது தடையாக இருக்குது அப்படிங்க உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரல, ஏதோ ஒரு தடை இருக்குது. கற்பத்துக்கனி உண்டாகலை, ஏதோ ஒரு தடை இருக்குது. நல்லா கவனிங்க. பள்ளியாடி என்கிற இடத்துல ஜிபிக்கு என்னை கூட்டி போனாங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை பண்ணாங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 100 ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சிருப்பாங்க. அப்போ நான் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த பெண்ணுடைய அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் யாராவது கற்பத்தை கலைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்களா, கற்பத்தை கலைக்கிறது போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்படி யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மருமகளுக்கு கற்பத்தை கலைக்கிறதுக்கு என்னை துணைக்கு கூட்டி போனாங்க. அப்போ அந்த மருமக வேணாம் தான் சொல்லிச்சு. ஆனால் இவங்க வம்பா வந்து கற்பத்தை கலைச்சி தான் ஆகணும். இப்போ ஒன்றும் குழந்தை அவசரம் இல்லை, பின்ன கல்யாணம் ஆகி 8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே குழந்தை அவசரம் தேவையில்லை, உடனே கலைச்சி ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. மாமியார் டார்ச்சர் பண்ணியிருக்கு. அப்போ வந்து என் கூட சும்மா துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்கு அந்த அம்மாவை. அப்போ அந்த கற்பம் கலைக்கும் போது ஏதோ ஒரு தப்பு நடந்து போய் அந்த அம்மா அந்த பெண்ணு என்ன செஞ்சு இறந்துருச்சு. அது இறக்கும்போது அந்த மாமியாரையும் இந்த கூட வந்த அம்மாவையும் பார்த்துப்புட்டு அப்படியே உயிர் போயிருக்கு. நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே சாபம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. உடனே இவங்க மகளை என்ன செஞ்சாங்க, கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து 6 வருஷமாக குழந்தை இல்லை. 2 பேர்த்தையும் செக்அப் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில். இவங்களுக்கு சரீரத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, 2 பேர்த்தும் கரெக்டாக இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, கற்பத்தை குழந்தை பெற்றுக்குள்ள எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாக்டர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, 2 பேர்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் குழந்தை இல்லைங்கிற ஒன்றுமே புரியல, நானும் எல்லா பக்கம் ஜெபிச்சிட்டேன், ஒன்றும் கதை நடக்கலை, அந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், 7 மாடிக்கு போனேன், 4 மாடிக்கு போனேன், ஒரு கதை நடக்கலை, ஏன் இப்படி பதில் வரல, ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆவியின் பகுத்தறிகிற வரத்தை வச்சு ஆவியின் 9 வரவங்களை, நீங்கள் யாருக்காவது கற்பத்தை கலைக்கிறதுக்கு துணை இருந்தீங்களா, துணை போனீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் போல, அவங்க கூட போனேன், அவங்க கூட போனேன், இந்த மாதிரி நடந்து போச்சு. ஏம்மா, கொலை பண்ணாலும் தப்பு தான், கொலை பண்ணவனுக்கு கூட இருந்தாலும் தப்பு தான். அப்போ நீங்கள் இதுக்கு பரிகாரம் பண்ணீங்களா, இதுக்கு நீங்கள் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டீங்களா அப்படின்ட்டு. அதை மறந்தே போச்சு, இதை பற்றி ஞாபகமே இல்லை. நீங்கள் மறந்தனால நீங்கள் பண்ண தப்பு உங்கள் மகளுக்கு வந்துருச்சு, உங்கள் மக குழந்தைய பெற்றுக்க முடியல. 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. நீங்கள் பண்ண தப்பு. கரு என்பது கர்த்தர் கொடுக்குற கரு, ஒரு உயிர், அதை கலைக்கிறதுக்கு நீ யாரு தெரியாமல் செஞ்சுட்டேன். அப்புறம் முழங்கால் போட வச்சு, தகப்பனே தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை பண்ண மாட்டேன், என்னை ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே என் மகளுக்கு கற்பத்துக்கு நீ தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பாவத்தை அறிக்கிட்ட வச்சு கலாத்தியர் 3:13 சொல்லி ஜெபிக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை முடித்து எண்ணி 4 மாதத்தில் அந்த குழந்தை அவங்களுக்கு என்ன செஞ்சு உண்டாயிருச்சு. அல்லேலூயா.
இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை அப்பனா இந்த காரியத்தை சொல்லி பர்டிகுலரா நீ மன்னிப்பு கேட்கலாம். ஆனா பர்டிகுலரா இந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். எத்தனையோ பாவம் மன்னிப்பு இருக்கு, ஆனா இந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்கல, இந்த மன்னிப்பு கேட்கல, தப்பு. அப்போ அப்படின்னா அது சொன்னதுக்கு பரிகாரம் ஆகி போச்சு. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் சூசைட் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு சகோதரிமார் தற்கொலை பண்ணாங்கன்னா அது 2வது தலைமுறையோ 3வது தலைமுறையோ தற்கொலை பண்ணுவாங்க. ஒரு ஆள் வருவாங்க. அப்படி வரலனா எனக்கு வாழை பிடிக்கல சாக போகிறேன், வாழை பிடிக்கல சாக போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் மாற்றி அமைக்கணும், சும்மா ஒன்றும் கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தகப்பனே இந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு என் குடும்பத்தில் வெளியேறுவதாக, ஏசப்பா சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டாரு, ஆனால் என் குடும்பத்தில் பகை என்பது கிடையாது அப்படிங்கிற சொல்லி நீங்கள் வந்து பரிகாரம் தேடினீங்கன்னா அதில் விடுதலை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அதான் வசனம் சொல்லுதுல, எத்தனை தலைமுறைக்கு விசாரிப்பேங்கிறாரு, விசாரிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் ஏசப்பா அந்த சாபத்தை என்ன செஞ்சிட்டா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டாரு. 2வது பகையை சிலுவையில் கொன்று போட்டார். இப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியவன் வந்தவன் அண்ணன் தம்பி இப்படி ஓயாமல் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு, ஓயாமல் முறுமுறுப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் அண்ணாட்ட பேச மாட்டேன், அக்கா தங்கச்சிட்டு பேசாது, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நானும் எவ்வளோ ஜெபிச்சு பார்க்குறேன், என்னமோ செஞ்சு பார்க்குறேன், எனக்கு இன்னும் மாற்றம் உண்டாகலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்குண்டான பரிகாரம் என்ன தெரியுமா, இயேசு சிலுவையிலே பகையே கொன்று போட்டதால் என் குடும்பத்தில் பகை என்பதே கிடையாது. இந்த வார்த்தையை எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் குடும்பத்தில் பகை கிடையாது. இதுதான் பரிகாரம், இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரமான வார்த்தையை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆமே, அல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? நீங்கள் பாட்டுக்கு என்ன தானே வர்றீங்க, என்ன தானே ஆராதிக்கிறீங்க, போகிறீங்க வர்றீங்க, இன்னும் ஒரு மீட்பு, இன்னும் ஒரு விடுதலை, இன்னும் ஒரு சுகம், இன்னும் ஒரு சமாதானம், இன்னும் அதே போராட்டம், அதே கஷ்டம், அதே நெருக்கம், அதே பிளவின. ஏன் நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பழசுவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். கண்ணும் கருத்துமா வாயை திறந்து பேசணும். ஓகே, பிரிவினை என்பது வரக்கூடாது, டைவர்ஸ் என்பது வரக்கூடாது. அப்போ டைவர்ஸ் வருதா, அப்போ எங்கேயோ நான் இடிக்குது. உன் குடும்பத்தில் டைவர்ஸ் கேஸ் போடுறியா, எங்கேயோ உன் குடும்பத்தில் இடிக்குது. பரிகாரம் தேடணும், பரிகாரம் தேடணும். சும்மா ஒன்றும் கிடையாது. ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் மன்னிப்பு. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? இனிமே உங்கள் பரம்பரையிலிருந்து வந்த அந்த சாபக்கட்டு இனி வராது. ஓகேங்களா? எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். ஆமே. அங்கங்கே பிராக் பார்க்கக்கூடாது, கவனம். ரிபாலா தூர போக்காத்த சம்துட மோதர ஹபர ஹதன ஹலா துட பக்கத்த ரீகாத்த டீக்கான மது சம்துட பால கரலரபா மகத டீக்கான மகத சந்தன மல கரல. பெற்றோர்கள் கவனம், பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றம் பிள்ளைகளை சாடும், பிள்ளைகளை சாடு. எங்கள் அப்பா இருக்காருன்னா டெய்லி கோயிலுக்கு போ ஜோம்னு சொல்லுவார். அதனால் நான் அப்படியே நடந்தேன். இன்றைக்கி வந்து இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கேன், தாய் தகப்பன் கண்டித்து வளர்த்தனால. அதனால் பிள்ளைகளை வந்து கர்த்தருக்குள்ளே வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாத காரியத்துக்கு பிள்ளைகளை ஈடுபட வைக்காதீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளையை கஷ்டப்பட வச்சிடாதீங்க. கவனமாக என்ன செய்யணும், பிள்ளைகளை என்ன செய்யணும், ஏன்னா நீ உட்காரும் போது, நீ எந்திரிக்கும் போது, நடக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, கருத்தாய் நீ போதிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே. நல்லா சொல்லணும், இயேசுவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இயேசுவே, நான் உம்முடைய சமூகத்தில் பேசுகிறேன். இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடு. இரட்சிப்பு உண்டாக, மீட்பு உண்டாக, விடுதலை உண்டாக, ஜெயம் உண்டாக ஓ வாயினாலே அறிக்கையிடு என்ற வசனத்தின்படி வாயில் அறிக்கை பண்ணதான் விடுதலை. நல்லா கவனிங்க. தன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்தில் பாவம் இல்லைன்னு சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான் இருக்கிறான். அதனால் அறிக்கை முக்கியம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணும்,
விசுவாசிக்கணும். ஓகே, அடுத்து ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். புரிஞ்சு போச்சா? ரட்சிப்பு உண்டாகனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விடுதலை உண்டாக, சுகம் உண்டாக, மீட்பு உண்டாக, சமாதானம் உண்டாக, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணும். உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்தில் உங்கள் பிள்ளை பக்கணும். அப்படி பிள்ளை பக்கலனா உங்களோட அந்த சைடு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஒருவேளை இந்த சைடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம். உடனே நீங்கள் என்ன செய்யணும்? பரிகாரத்தை தேடணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆமேன். தயவுசெய்து குடும்பங்களில் அண்ணன் தம்பி சண்டை போடாத. அப்படி அண்ணன் தம்பி சண்டை போட்டேன்னா நீ கொலைகாரன்னு அர்த்தம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அண்ணன் தம்பி சண்டை போட்டான்னு நீ ஒரு கொலைகாரன். நீ என்ன ஜெபிச்சாலும் உனக்கு பதில் வராது. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்துப்படி நடங்க. பகை என்பது இருக்கக்கூடாது நமக்குள்ள. பகையை வச்சுக்கிட்டு ஜெபிக்காதீங்க. பகையை ஒரு மணி ஆகிட்டு ஜெபிங்க. ரைட்டா? ஓகே, சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடு, மீட்பு உண்டாக, விடுதலை உண்டாக, சுகம் உண்டாக, சமாதானம் உண்டாக, ஐஸ்வர்யம் உண்டாக வாயினாலே அறிக்கையிடு என்ற வசனத்தின்படி இப்போ நான் பேசுகிறேன். நான் அறிக்கை பண்ணுறேன். நான் பேசுகிறபடி, நான் அறிக்கை பண்ணுகிறபடி எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு மீட்பு வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு ஜெயம் வேணும், எனக்கு சுகம் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் என் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், என் தகப்பன் வழியில் வந்த பாவங்கள், என் வழியில் வந்த பாவங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அநேக பகைவர்கள் சமாதானம் ஆகும்படி இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டாரு. அதனால இந்த பூமியில எனக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது. இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டாரு. அதனால எனக்கு பகை என்பது கிடையாது. யார் என்னை பகைக்க முடியாது. யார் என் கூட சண்டை போட முடியாது. யார் எனக்கு எதிராளி கிடையாது. இயேசுவுடைய இரத்தத்தால பகையை சிலுவையில் கொண்டு போட்டுட்டாரு. என்னை பகைக்கிற எல்லா அந்தகார வல்லமை என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. சொல்ல, வெளியே போ. பகைக்கிற ஆவியே, சண்டைக்கார ஆவியே, வெளியே போ. இயேசுவின் நாமத்திலே ஒரு மனதை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சமானத்தை கட்டவிழ்கிறேன். சொல்லுங்க. கலாத்தியர் 3:13 படி, கலாத்தியர் 3:13 படி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நான் சபிக்கப்பட வேண்டிய வேளையிலே இயேசு எனக்காக சாபமானார். அவர் சாபமானதுனால என் சாபக்கட்டு உடைந்தது. எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் வாங்கிட்டார். கவனிங்க. திருமண தடை இருக்குன்னா நான் சொல்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாக 28, 29, 30 வயசுக்குள்ள திருமணம் நடக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஏதோ ஒரு கட்டு இருக்குன்னு அர்த்தம். பரிகாரத்தை தேடிக்குங்க. ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் எங்கே டைவர்ஸ் கேஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு கட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பரிகாரம் தான் இந்த பண்ண சொல்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே. கலாத்தியர் 3:13 படி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால எந்த பரம்பரை சாபமோ, பிரிவினை சாபமோ, சண்டை சாபமோ, கடன் பிரச்சனை சாபமோ, விளைவன சாபமோ, நரம்பு மூலமாக வருகிற சரீர உறுப்பு மூலமாக வருகிற எந்த சாபம் இருந்தாலும் கலாத்தியர் 3:13 படி இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியேறு.
என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் பாரம்பரிய விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். கிருபை என்னோடு இருப்பதாக, கிருபை என்னோடு இருப்பதாக, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பரிகாரி, நான் பரிகாரம் செலுத்திட்டேன் இயேசு ரத்தத்தை வச்சு. இனி என் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் வராது. இனி என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பரம்பரையில் டைவர்ஸ் வராது, பிரிவினை வராது, சண்டை வராது, கடன் பிரச்சனை வராது. எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நான் அறிக்கிடுறேன். சொல்லுங்கள், எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை நான் அறிக்கையிடுகிறேன். அதன்படியே எனக்கு நடப்பதாக. இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் சமானத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை மூடுவதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தகப்பனே இயேசுவே, இந்த நாளிலே நீ வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, இனி இவர்கள் வாழ்க்கையில் சாபம் கிடையாது, இனி இவர்கள் வாழ்க்கையில் துயரம் கிடையாது, இனி இவர்கள் வாழ்க்கையில் துக்கம் கிடையாது. இன்றைக்கி விடுதலையின் நாள், இன்றைக்கி ஜெயத்தின் நாள். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நாளைக்கு கைகூடி வரும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சொல்லுகிறபடி நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.